பொலந்து வழியாக உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம். உக்ரைன் ஆதரவுடன் அமெரிக்கா அறிவித்த தற்காலிக போர் நிறுத்த திட்டம் உலக நாடுகள் கண்டனம். வடகடலில் மோதிய கப்பல் இங்கிலாந்து சிறையில் ரஷ்ய நாட்டு கேப்டன். உக்ரைன் பிரச்சினையில் இருந்து தைவான் பிரச்சினை அடிப்படையில் வேறுபட்டது நிலப்பகுதி செய்தி தொடர்பாளர் தெரிவிப்பு. 2 விண்வெளி பயணங்களை ஒரே ராக்கெட்டில் தொடங்கிய அமெரிக்கா. மொரிசியஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடி பிரதமருடன் கலந்துரையாடல். தாய்லாந்து மியான்மரில் இணையதள மோசடி சிக்கிய 549 பேர். அமெரிக்காவிலிருந்து பொலந்து வழியாக உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் மீண்டும் தொடங்கியுள்ளது என பொலந்து வெளியுறவு அமைச்சர் டாடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், ஜசியோன்கா மூலம் ஆயுத விநியோகங்கள் முந்தைய நிலைகளுக்கு திரும்பியுள்ளன. பொலந்தின் தெற்கில் உள்ள ஜசியோன்காவில் உள்ள விமான நிலையம் உக்ரைனுக்கான பெரும்பாலான உதவிகள் வழங்கப்படும் முக்கிய விநியோக மையமாகும். வார்சாவில் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே சிபிகாவுடன் செய்தியாளர்களிடம் பேசிய சிகோர்ஸ்கி உக்ரைன் தொடர்பான புதிய திட்டங்களில் பொலந்து திருப்தி அடைந்துள்ளதாக கூறினார். தனது பங்கிற்கு 30 நாள் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க முன்மொழிவை உக்ரைன் ஆதரித்து ஏற்றுக்கொண்டதாக வலியுறுத்தியுள்ளார். இந்த போர் நிறுத்தத்தை எவ்வாறு அடைவது என்பது குறித்து இந்த வரைபடத்தில் செயல்படும் பொருத்தமான குழுவை எங்கள் தரப்பில் உருவாக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா முன்மொழிந்த 30 நாள் போர் நிறுத்த திட்டத்திற்கு உக்ரைன் ஆதரவு அளிப்பதை ஜெர்மனி வரவேற்கின்றது. இது உக்ரைனுக்கு ஒரு நியாயமான அமைதியை நோக்கிய ஒரு முக்கியமான மற்றும் சரியான படியாகும். இப்போது அது ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடினை பொறுத்தது என்று சான்சலர் ஒலாப் ஸ்கோல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் கருத்து தெரிவிக்கையில், அனைத்து தரப்பினரும் உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் ஒருவருக்கொருவர் கவலைகளை கருத்தில் கொண்டு நிலையான மற்றும் நீடித்த அமைதி திட்டத்தை கண்டுபிடிப்பார்கள் என்று சீனா நம்புகின்றது. முன்மொழியப்பட்டு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முன்பு அமெரிக்கா உக்ரைன் பேச்சுவார்த்தையின் முடிவுகள் குறித்து அமெரிக்காவால் விளக்கப்பட வேண்டும் என்று ரஷ்யா கூறுகின்றது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் புடினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்துவதற்கான சாத்தியத்தை நிராகரிக்கவில்லை. ஜெட்டாவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரோன் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் உக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மூலம் உறுதியான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதற்கான பிரான்சின் அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா போர் நிறுத்த முன்மொழிவை உக்ரைனுக்கு ஒரு விரிவான, நீதியான மற்றும் நீடித்த அமைதியை நோக்கிய ஒரு படியாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மறையான வளர்ச்சி என்று பாராட்டினார். வரவிருக்கும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் கூட்டாளர்களுடன் சேர்ந்து அதன் முழு பங்கையும் வகிக்க தயாராக உள்ளது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க டேங்கர் கப்பலுடன் மோதிய சரக்கு கப்பலின் கேப்டன் ரஷ்ய நாட்டவர் என்றும் அவர் இங்கிலாந்து போலீஸ் காவலில் இருப்பதாகவும் கப்பலின் உரிமையாளர் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகளால் பெயர் குறிப்பிடப்படாத 59 வயது நபர் மோதலில் பெரும் அலட்சியத்தால் ஏற்பட்ட மனித கொலை என்ற சந்தேகத்தின் பேரில் நேற்றைய தினம் வடகிழக்கு இங்கிலாந்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. போர்த்துகல் கொடியுடன் கூடிய சரக்கு கப்பலான சோலாங்கை வைத்திருக்கும் கப்பல் நிறுவனமான எர்ன்ஸ்டஸ்ட் கப்பலில் இருந்து 14 பணியாளர்கள் ரஷ்யா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டினரின் கலவை என்று கூறியது. கிழக்கு இங்கிலாந்தின் வடகடலில் அமெரிக்க ராணுவத்திற்காக ஜெட் எரிபொருளை ஏற்றி செல்லும் டேங்கருடன் சரக்கு கப்பல் திங்கட்கிழமை மோதியதில் 2 கப்பல்களும் தீப்பிடித்தன. இந்த மோதலில் சோலங்கை சேர்ந்த ஒரு மாலுமி இறந்துவிட்டதாக கருதப்படுகின்றது. இது குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் சேதத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தை தூண்டியது. இங்கிலாந்து அதிகாரிகள் தவறு நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கவில்லை என்று கூறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தைவான் பிரச்சினை உக்ரைன் பிரச்சினையிலிருந்து அடிப்படையில் வேறுபட்டது என்று பிரதான நிலப்பகுதி செய்தி தொடர்பாளர் என்று வலியுறுத்தினார். மாநில கவுன்சிலின் தைவான் விவகார அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் சென் பிங்காவா வழக்கமான செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்தை வெளியிட்டார். தைவான் பிரச்சினை முற்றிலும் சீனாவின் உள் விவகாரங்களின் கீழ் வருகின்றது என்றும் எந்த வெளிநாட்டு தலையீட்டையும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் மீண்டும் வலியுறுத்தினார். ஜனநாயக முற்போக்கு கட்சி அதிகாரிகள் முன்பு தைவானை உக்ரைனுடன் ஒப்பிட்டு வெளிப்புற ஆதரவை பெற்றனர். ஆனால் இப்போது இரண்டிற்கும் இடையே வேண்டுமென்றே ஒப்பிட்டு பார்க்க துடிக்கிறது என்று சென் கூறினார். இருப்பினும் டிபிபி அதிகாரிகள் தங்களை நியாயப்படுத்தி பொதுமக்களுக்கு உறுதியளிக்க எப்படி முயற்சித்தாலும் அவர்கள் தங்கள் கீழ்ப்படுதல் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நிலைப்பாட்டை மாற்ற முடியாது. மேலும் தைவான் ஒரு சிப்பா என்ற முறையில் இறுதியில் கைவிடப்படும் என்ற பரவலான பொது கவலையை அவர்களால் அகற்ற முடியாது என்று சென் கூறினார். அமெரிக்காவில் குறைந்தது மேலும் $100 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய தைவான் குறைக்கடத்தி உற்பத்தி நிறுவனம் சமீபத்தில் எடுத்த முடிவு குறித்த ஊடக விசாரணைக்கு அவர் பதிலளித்தார். இது தைவானின் தொழில்துறை நன்மைகளை பலவீனப்படுத்தக்கூடும் என்ற கவலையை தூண்டியது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
2 நாள் பயணமாக மொரிசியஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்த நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்துள்ளார். இந்த நிலையில் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொரிசியஸ் வாழ் புலம்பெயர் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். குறித்த இந்த நிகழ்வு அந்த நாட்டின் தலைநகரான போர்ட் லூயிஸில் நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் மோடி பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி என்னும் நோக்கத்தோடு கடந்த 2015ஆம் ஆண்டு தாம் கொண்டு வந்த சாகர் திட்டம் குறித்து மேற்கோள் காட்டி பேசினார். மேலும் மொரிசியஸ் சாகர் திட்டத்தின் இதயமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக இதே திகதியில் மொரிசியஸ் வந்தது குறித்து நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி இந்த முறை திருவிழாவுக்கான போஜ்புரி சொல்லான பக்வா என்னும் சொல்லை இங்கு கொண்டு வந்திருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். விண்மீன் திரள்கள் மற்றும் சூரியனில் இருந்து தரவுகளை சேகரிக்க நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நேற்றைய தினம் ஒரே ராக்கெட்டில் 2 புதிய பயணங்களை மேற்கொண்டன. ஸ்பிரெக்ஸ் மற்றும் பஞ்ச் ஆகிய 2 பயணங்கள் கலிபோர்னியாவின் வாண்டன்பெர்க் விண்வெளி படை தளத்திலிருந்து பசிபிக் நேரப்படி இரவு 8:10 மணியளவில் ஸ்பேஸ் எக்ஸ் பால்கன் 9 ராக்கெட்டில் ஏவப்பட்டன. ஏவப்பட்ட பின்னர் அனைத்து கருவிகளும் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டதாக நாசா உறுதிப்படுத்தியது. ஸ்பேரெக்ஸ் ஆப்டிக்கல் மற்றும் அகச்சிவப்பு ஒளியில் வானத்தை ஆய்வு செய்யும் 450 மில்லியனுக்கும் அதிகமான விண்மீன் திரள்கள் மற்றும் நமது விண்மீன் திரள்களில் உள்ள 100 மில்லியன் நட்சத்திரங்கள் பற்றிய தரவுகளை சேகரிக்கும். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஸ்பேரெக்ஸ் 96 வண்ணப்படைகளில் ஒரு வரைபடத்தை உருவாக்க முழு வானத்தையும் ஸ்கேன் செய்யும் என நாசா தெரிவித்துள்ளது. தாய்லாந்து மியான்மரில் இணையதள மோசடியில் சிக்கியிருந்த 549 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர். அவ்வாறு தாய்லாந்து மியான்மர் நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் இணையதள பண மோசடி வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டதோடு இந்த மோசடி மையங்களை சீன நிறுவனங்கள் நடத்தி வந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மியான்மர், கம்போடியா, லாவோஸில் உள்ள மோசடி மையங்களில் வேலை செய்தவர்கள் காதலித்து ஏமாற்றி பணம் பெறுவது சட்டவிரோத சூதாட்டம் என பல வழிகளில் உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் மோசடியில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரீஷ் கட்டிட விசாரணைகள் நிறைவுற்றதா என்பது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு கோட்டை நீதிவான் நிலுப்புலி லங்காபுர இன்று காவல்துறை நிதி குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு கோட்டை கிரீஷ் ஸ்டார்ன்வெட் சதுக்கத்தில் 4.3 ஏக்கர் குத்தகைக்கு வழங்கிய போது 70 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் விளையாட்டு அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் தொடர்பிலேயே நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கை தொடர்பான வழக்கு கோப்பு மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதால் விசாரிப்பதற்கு வழக்கு கோப்பு எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 26ஆம் தேதி அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யுமாறும் நீதிவான் உத்தரவிட்டார். இந்த விடயம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.